திருச்சியை தொடர்ந்து பட்டு குஞ்சம் ஆனாரு வடிவேலு. பி வாசு இயக்கத்துல சிவராஜ்குமார் நடிப்புல கன்னடத்துல வெளியான படம் சிவலிங்கா. ராகவா லாரன்ஸ் நடிக்க இப்போ தமிழ்ல சிவலிங்கா படம் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. ரித்திகா சிங் கதாநாயகியா நடிச்சிருக்கோம். சிவலிங்கா படம் ஜனவரி 26 அன்னைக்கு சிங்கம் 3 படத்துக்கு போட்டியா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் காமெடியா நடிச்சாலும் காமெடி கேரக்டர்ல வடிவேலுவும் நடிச்சிருக்காரு. பி வாசு இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற சந்திரமுகி படத்துல வடிவேலுவோட காமெடி பெரிதும் பேசப்பட்டது. அது மாதிரி இந்த படத்துலயும் வடிவேலுவோட காமெடி பேசப்படும் விதமா உருவாக்கப்பட்டிருக்கான். இந்த படத்துல வடிவேலுக்கு திருடன் கேரக்டர், அவருடைய கேரக்டருக்கு பட்டு குஞ்சோன்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா படம் முழுக்க அவரை குஞ்சம்னே மத்தவங்க கூப்பிடுவாங்களாம். சமீபத்துல சுராஜ் இயக்கத்துல விஷால் நடிச்ச கத்தி சண்டை படத்துல வடிவேலு காமெடியனா மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆனாரு. இந்த படத்துல அவர் டாக்டர் பூத்ரின்ற ரோல்ல நடிச்சிருந்தாரு. இப்போ இந்த சிவலிங்கால பட்டு குஞ்சம் பெயர்ல நடிச்சிருக்காரு. பட்டு குஞ்சம் ரசிகர்களை கவருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.